மேஜர் முகுந்த் உடலில் 3 ஓட்டை, பீரிட்டு வந்த ரத்தம், கடைசி நேரத்தில் ரியல். சோஃபியா மாவட்டத்தில் மலைமேல் இருக்கும் ஒரு கிராமத்தில் அல்தாப் வாணி பதுங்கி இருக்கும் வீட்டை மேஜர் முகுந்த் அவர்களின் ராணுவம் படை சுற்றி வளைத்தது. இந்த சமயத்தில் யாராவது இருவர் மட்டுமே அல்தாப் வாணி இருக்கும் வீட்டிற்குள் நுழைய வேண்டும். அப்படி ஒரு சூழலில் மேஜர் முகுந்த் மற்றும் விக்ரம் சிங் இருவரும் வீட்டின் உள்ளே செல்கிறார்கள். அப்போது நடந்த துப்பாக்கி சண்டையில் எதிரி ஒருவர் இறந்து விடுகிறார். அது அல்தாப் வாணிதானா என்று மேஜர் முகுந்த் சென்று பார்க்கிறார். அது அல்தாப் வாணி கிடையாது. இதனைத் தொடர்ந்து வீட்டில் உள்ள மேஜர் முகுந்த் மற்றும் விக்ரம் சிங் இருவரும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்போது எதிரிகள் 2 கிரானைட் வெடிகுண்டுகளை வீசுகிறார்கள். உடனே மேஜர் முகுந்த் மற்றும் விக்ரம் சிங் இருவரும் தங்களுடைய காதை மூடிக்கொண்டு தரையில் படுத்துக் கொள்கிறார்கள். சில இன்ச்சஸில் தான் கிரானைட் வெடிகுண்டு வெடிக்குது. அதில் அதிர்ஷ்டவசமாக விக்ரம் சிங் மற்றும் மேஜர் முகுந்த் இருவருக்கும் எந்த ஒரு காயமும் கூட ஏற்படவில்லை. எப்போதுமே துப்பாக்கி சண்டையில் யார் பதுங்கி இருக்கிறார்களோ அவர்களை விட யார் ஆக்ரோஷமாக சண்டையிடுகிறார் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பது மேஜர் முகுந்தின் ஃபார்முலா. அந்த வகையில் கிரானைட் வெடிகுண்டு வெடித்தாலும் பரவாயில்லை என்று மேஜர் முகுந்த் மற்றும் விக்ரம் சிங் இருவரும் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலிருந்து அல்தாப் வாணி மற்றும் அவருடன் இருந்த ஒருவரும் தப்பித்து அங்கிருந்து ஒரு அவுட் ஹவுஸுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தப்பித்து சென்றவுடன் மேஜர் முகுந்த் மற்றும் விக்ரம் சிங் இருவரிடம் இருக்கும் கிரானைட் வெடிகுண்டை தூக்கி வீசுகிறார்கள். அந்த கிரானைட் வெடிகுண்டு வெடித்து சிதறியதும் ஒரு மயான அமைதி, எந்த ஒரு சத்தமும் இல்லை. இதனைத் தொடர்ந்து அல்தாப் வாணி மற்றும் அவருடன் இருந்த ஒருவரும் இறந்து விட்டார்கள் என நினைத்து மேஜர் முகுந்த் மற்றும் விக்ரம் சிங் இருவரும் அந்த அவுட் ஹவுஸ் உள்ளே செல்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டுமே இறந்து விடுகிறார். அல்தாப் வாணி உயிருடனே இருந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் அந்த அவுட் ஹவுஸ் உள்ளே சென்றதும் தொடர்ந்து விக்ரம் சிங்கை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடக்கிறது. இதில் விக்ரம் சிங் இறந்து விடுகிறார். உடனே அல்தாப் வாணியை நோக்கி மேஜர் முகுந்த் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அல்தாப் வாணி இறந்து விடுகிறார். திடீரென்று துப்பாக்கி சத்தம் நின்று விடுகிறது. உள்ளே என்ன நடக்கிறது என்று கூட வெளியே இருக்கும் மற்ற இராணுவ வீரர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்தில் வீட்டின் உள்ளே இருந்து மேஜர் முகுந்த் வெளியே வருகிறார். சில வினாடிகளிலேயே மயங்கி விழுந்து விடுகிறார். அல்தாப் வாணி மற்றும் முகுந்த் இருவருக்கும் இடையில் நடந்த சண்டையில் 3 புல்லட் மேஜர் முகுந்த் உடலில் பாய்ந்து விட்டது. சரிந்து விழுந்த மேஜர் முகுந்தை தூக்க வந்த அங்கிருந்த இராணுவ அதிகாரிகளிடம் அல்தாப் வாணியை காலி செய்துவிட்டோம், ஆனால் விக்ரம் சிங்கை இழந்துவிட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார் மேஜர் முகுந்த். மேஜர் முகுந்த் உடலில் குண்டு பாய்ந்த ஓட்டையில் இருந்து ரத்தம் அதிகளவு பீரிட்டு வெளியேறி இருக்கிறது. அப்படி உயிர்விடும் தருணத்தில் கூட என்னால் நம்பவே முடியவில்லை, என் உடல் எப்படி குண்டடிப்பட்டது என்று மேஜர் முகுந்த் தெரிவித்திருக்கிறார். அங்கிருந்து மேஜர் முகுந்தை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பொழுது சில கிலோமீட்டர் தூரத்தில் மேஜர் முகுந்த் வீரமரணம் அடைந்திருக்கிறார். உங்கள் தின சேவல்.